மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தனி தொகுதி என்ற சொல் எனக்கு வர கடிதங்களில் கூட பிராக்கெட்டில் தனி தொகுதின்னு வருது. தனி என்ற சொல் புழக்கத்தில் டிஸ்கிரிமினேஷன், ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி ஏதோ ஒரு வகையில் குறிக்கிறது. உதாரணத்திற்கு, அந்த பெண்ணை தனியாக வைங்க, அவனை தனிமைப்படுத்துங்க, அவனை சிறையில் வைங்க. ரிசர்வேஷனுக்கு நேரடியான அர்த்தம் தனி கிடையாது. ஆர்டிகல் 330, 332 பட்டியலின மக்களுக்கான இது சிறப்பு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறதுனால ஸ்பெஷல் கான்ஸ்டியூன்சி, அதனால் தனி என்ற சொல்லை நீக்கி சிறப்பு அல்லது உரிமை என மாற்றி கொடுக்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் தமிழில் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். நன்றி. அல்ல, அவர் சொன்ன அந்த யோசனை கூட மாண்புமிகு முதல்வருடைய கவனத்துக்கும் அரசினுடைய கவனத்துக்கும் கொண்டு செல்லலாம். நல்ல முடிவு எடுக்கப்படலாம். மாண்புமிகு OS மணியன் அவர்கள், மாண்புமிகு பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர். ஒரு நிமிஷம் மினிஸ்டர் சொல்லிட்டோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சீர்மரபினர் டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் என்ற ஜாதி சான்றிதழில் குறிப்பிட கோருதல் தொடர்பான மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர் அவர்கள் கேள்விக்கு, இந்திய விடுதலைக்கு முன்னர் 1911, 1947 குற்றப்பரமை சட்டத்தின் கீழ் கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் என அறிவிக்கப்பட்ட சமூகங்கள் அச்சட்டம் 1947 நீக்கப்பட்ட பின்பு டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் என அழைக்கப்படுகின்றனர். ஒன்றிய அரசின் ஆவணங்களின் அடிப்படையில் அரசாணை எண் 1310 நாள் 30/7/1979 இப்பெயர் டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் என மாற்றம் செய்யப்பட்டது. இப்பெயர் மாற்றத்தால் நலத்திட்டங்களில் பலன்கள் கிடைப்பதில்லை என்ற முறையீட்டின் பேரில் ஓர் அதிகாரிகள் குழு அமைக்கப்பட்டு ஆராயப்பட்டது. இரு பெயர்களும் ஒரே சமூகத்தை குறிக்கும் என்ற குழுவின் அறிக்கையை தொடர்ந்து 1979 ஆண்டின் அரசாணை 8/3/2019 அன்று திரும்ப பெறப்பட்டது. எனினும் தமிழ்நாடு சட்டம் 45/1994 படி மாநில இடஒதுக்கீட்டிற்கு டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் என்றும் ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் என்றும் ஒரே நபருக்கு இருவேறு சான்றிதழ் வழங்கப்பட்டு வந்தன. டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் என்ற ஒரே சான்றிதழ் வழங்க கோரிய கோரிக்கைகளை பரிசீலித்து 2024 முதல் இரு பெயர்களும் ஒரே சான்றிதழ் குறிப்பிட்டு DNC அண்ட் DNT என்று ஒரே சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் என்ற ஒரே பெயரில் மட்டுமே சான்றிதழ் வழங்க கோரிய சீர்மரபினர் சமூகத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரிட் பெட்டிஷன் MD 18662/2026 தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் உள்ளது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் OS மணியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே பேசுகிற போது சிறுபான்மையின மக்களுக்கு ஒரு தனிநபருக்கு 30 லட்சம் முதல் 50 லட்சம் வரை கூட நாங்கள் கடன் வழங்குகிறோம் என்று சொன்னார்கள். அது என்ன, அதில் ஒரு பிரச்சனை